நான் வீட்டில் பூரி செய்யும்போதெல்லாம் சம்டைம்ஸ் இந்த ஆலு பூரியும் ட்ரை பண்ணுவேங்க. நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கசூரி மெத்தி கொஞ்சம், கூடவே பொடியாக கட் பண்ண மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. அடுத்து கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து ஹீட் பண்ண ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாங்க. எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்து ஆயில் ஹீட் ஆனதும் போட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சாஃப்டான ஆலு பூரி ரெடி ஆயிடுச்சு. பை பை, see you on next video.